ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடடா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எறா வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். கடாயை அடுப்பில் வச்சு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பூண்டும் கருவேப்பிலை எறா சேர்த்துக்கலாம். தட்டியும் கொஞ்சம் கட் பண்ணியும் சேர்த்துருக்கேன். எறாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பூண்டும் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எறாவை இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டும் ஓரளவு பாதி அளவு பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எறா சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. எறாவை சேர்த்த உடனேயே கருவேப்பிலை பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எறா டக்குன்னு வெந்துடும் கொஞ்ச நேரத்தில். அதனால் ரொம்ப நேரம்லாம் நீங்கள் வேக வைக்கணும் எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி லப்பர் மாதிரி ஆயிரும் எறா. இப்போ கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சால்ட் சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா இது ரெண்டும் மசாலாவும் நல்லா இறால மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பெரட்டி விட்டுக்க வேண்டியதுதான். இப்போ இதுலேயே கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். நம்ம ரெடி பண்ண எறா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எறா ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். எறாவும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். நம்ம ரெடி பண்ண எறா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.